பரிசுத்த ஆவியானவரை குறித்து பேசும்போது வேதாகமத்தில் குறைந்தது 4 முக்கிய பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. பரிசுத்த ஆவி, தேவ ஆவி, கிறிஸ்துவின் ஆவி, தேற்றவாளன். ஒவ்வொரு பெயரும் பரிசுத்த ஆவியானவரின் குறிப்பிட்ட அலுவல்களையொட்டி அமைந்த பெயர்களாகும். நாம் முதலில் பெயர்களை குறித்து அறிந்துவிட்டு பிறகு அடையாளங்களை குறித்து பார்ப்போம். பரிசுத்த ஆவி. தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல, பரிசுத்தத்திற்கே அழைக்கிறார். ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரை அல்ல, தமது பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தருளின தேவனையே அசட்டை பண்ணுகிறான். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். பரிசுத்த திருத்துவத்தின் 3 நபர்களுள் பரிசுத்த ஆவியானவர் அவர் பெயரில் விளங்குவது போலவே பரிசுத்தம், தூய்மை சம்பந்தப்பட்ட அலுவல்களை செய்கிறார். பரிசுத்த ஆவியானவர் விசுவாசிகளுக்கு பரிசுத்தத்தையும் தூய்மையையும் கொண்டு வருகிறார். கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் கிரியை செய்யும் தீமை, அசுத்த ஆவி இவைகளிடமிருந்தும் உலகத்தின் துன்மார்க்கங்களுக்கு இடையே இருந்தும் நம்மை பிரித்தெடுக்கிறார். பரிசுத்த ஆவியானவரின் உதவியால் தேவனுடைய ஆவி எது என்றும் பிசாசின் ஆவி எது என்றும் வேறுபாட்டை நாம் விளங்கிக் கொள்ளலாம். தேவ ஆவி. நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். பல வேதாகம பகுதிகளில் பரிசுத்த ஆவியானவர் தேவ ஆவி என்ற பெயரில் குறிப்பிடப்பட்டுள்ளார். அவரை தேவ ஆவி என அழைப்பதும் சரியானதுதான். ஏனெனில் அந்த ஆவி தேவனிடத்திலிருந்து அனுப்பப்பட்டதாக காண்கிறோம். பரிசுத்த ஆவியை வேதாகமம் தேவாவி என அழைக்கிறது. ஏனெனில் தேவன் பரிசுத்த ஆவியின் மூலமாக கிரியை செய்கிறார். பாவிகளை இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவிடம் இழுக்கிறார். சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார். விசுவாசிகளை நடத்துகிறார். கிறிஸ்துவின் ஆவி. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. ரோமர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவின் ஆவி என்றும் அழைக்கப்படுகிறார். ஏனெனில் இயேசு பிதாவானவரிடமிருந்து பரிசுத்த ஆவியை பெற்று விசுவாசிகள் மீது பொழிந்தருளினார். பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய இடத்தில் வந்து தொடர்ந்து தன்னுடைய வேலையை செய்வார் என்று இயேசு மீண்டும் சொன்னார். பரிசுத்த ஆவியானவர் விசுவாசிகளின் இருதயத்தில் வந்து வாசம் பண்ணியது கிறிஸ்துவே இருதயத்தில் வந்து வாசம் பண்ணுவதாகும் என இயேசு சொன்னார். பரிசுத்த ஆவியானவர் இயேசுவின் சிலுவை மரணத்திலுள்ள மீட்பை குறித்தும் உயிர்த்தெழுதலை குறித்தும் சாட்சி கொடுப்பார். தேற்றரவாளன். பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்பப் போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவரும் ஆகிய சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் வரும்போது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். யோவான் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். இயேசு பரிசுத்த ஆவியானவரை தேற்றரவாளன் என்று அழைக்கிறார். அது எல்லையற்ற இரக்கத்தின் பெயராகும். தேற்றரவாளன் ஆறுதல் தருகிறவர். ஒருவன் நெருக்கத்தின் மத்தியில் இருக்கும்போது அவன் பக்கமாக நின்று அவனுக்கு உதவுகிறார். எதிராளி மீது வெற்றியடையும் பொருட்டு அவர் ஆலோசனை கூறுகிறவர், வாதிடுகிறவர், கெஞ்சுகிறவர், போதிக்கிறவர், பலப்படுத்துகிறவர். இயேசுவினுடைய வார்த்தைகளை நாம் ஆழ்ந்து சிந்தித்து பார்ப்போம். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை உங்களுக்கு தந்தருளுவார். யோவான் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இயேசு தன்னை முதலாம் தேற்றவாளன் என்று கருதுகிறார் என்பது மிகவும் தெளிவாகிறது. ஏனென்றால் தன்னுடைய இடத்தில் வந்து தன்னுடைய வேலையை செய்யவிருக்கும் பரிசுத்த ஆவியானவரை வேறொரு தேற்றவாளன் என்று விளக்குகிறார். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின் பிற்பகுதியை நாம் வாசிக்கும்போது ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபாரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். இயேசு முதலாம் தேற்றவாளன். பரிசுத்த ஆவியானவர் வேறொரு தேற்றவாளன். பரிசுத்த ஆவியானவர் இயேசு அல்லாமல் வேறு ஆளாக இருந்தாலும் அவர் அதே வகையான தேற்றவாளன். இயேசுவின் அதே வகையான தெய்வீக சுவாபம், அதே நோக்கத்தை கொண்டவராகும். ஆகவே நம்மில் வாசம் செய்யும் பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளன் இயேசுவின் அதே மகிமையான சமூகத்திற்கு ஒப்பானவர். பரிசுத்த ஆவியானவரின் வருகை குறித்து இயேசு சொல்லும்போது அவர் தன்னுடைய வருகை குறிப்பிடுவது போலவே நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். யோவான் 14:18 கூறுகிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மில் அமர்ந்திருப்பது இயேசுவே நம்மில் அமர்ந்திருப்பது போலாகும். பரிசுத்த ஆவியின் நிறைவு இயேசுவின் நிறைவு. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதமான இந்த அனுபவம் விவரிக்க முடியாதது. அது அவ்வளவு ஆச்சரியமான ஆசீர்வாதம். பரிசுத்த ஆவியை குறிக்கும் அடையாள சொற்கள் வேதாகமத்தில் அநேகம் உள்ளன. நாம் பரிசுத்த ஆவியானவர் யார் என்றும் அவருடைய பெயர்கள் என்னென்ன என்பது குறித்தும் அறிந்தோம். தற்பொழுது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கும் உருவக சொற்களையும் அதன் பொருட்களையும்
என்பதையும் அறிந்து கொள்வோம். முதலில் தண்ணீர் என்ற உருவக சொல்லை பார்ப்போம். இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பான பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்கிறபடி என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். யோவான் 7ஆம் அதிகாரம் 37-38 வசனங்கள். வேதாகமத்தில் அநேக இடங்களில் தண்ணீரை பரிசுத்த ஆவிக்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. முதலில் தண்ணீர் ஜீவனை பாதுகாத்து கொள்ள அத்தியாவசியமானது. மனித உடலில் 60% தண்ணீர்தான். வாந்தியினாலோ பேதியினாலோ தண்ணீரின் அளவு குறைந்து போனால் உயிரையே இழக்கும் அபாயம் உள்ளது. அதேபோல ஆத்மீக வாழ்விற்கு பரிசுத்த ஆவி அத்தியாவசியமாகும். பரிசுத்த ஆவியினால் நான் மீண்டும் பிறந்திருக்கிறோம். தொடர்ந்து பரிசுத்த ஆவியை பருகுவதினால் நாம் நம்முடைய ஆன்மீக வாழ்வை காத்து கொள்ள முடியும். தண்ணீர் சரீரத்தை சுத்தம் செய்வதற்கு இன்றியமையாததாகும். தண்ணீரற்ற சூழ்நிலையில் நாம் இருக்கும்போது எல்லாவித அசுத்தங்களும் ஒன்று சேர்ந்து நம்மை நோயாளி ஆக்கிவிடும். சில வேளை அது மரணத்திலும் முடிவதுண்டு. ஒவ்வொரு நாளும் நாம் நம்முடைய சரீரத்தையும் உடைகளையும் சமையல் அறைகளையும் சுத்தம் செய்கிறோம். அதேபோல நம்முடைய ஆன்மீக வாழ்வை பரிசுத்த ஆவியால் தினமும் கழுவப்பட வேண்டும். இயேசுவின் வெளியேற பெற்ற இரத்தத்தை நாம் விசுவாசிக்கும் போது நம்முடைய பாவத்திலிருந்து நாம் கழுவப்படுகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நாம் தண்ணீரால் கழுவப்படுவது போல கழுவி நம்முடைய இருதயத்தை புதிதாக்குகிறார். அக்கினி. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அக்கினி பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு பிரபலமான அடையாளம். ஆனால் இந்த உருவக சொல்லில் அடங்கியிருக்கும் சத்தியத்தை குறித்து அநேகர் அறிந்திருக்க மாட்டார்கள். முதலாவதாக அக்கினி பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் பழைய ஏற்பாடு முழுவதையும் நாம் கவனிக்கும்போது தேவனுடைய சமூகம் அக்கினியின் மூலம்தான் வெளியாக்கப்பட்டிருக்கிறது. அக்கினி தேவனுடைய சமூகத்தை தொடர்ந்தே வருகிறது என்பதை ஆச்சரியமான சில வரலாற்று சம்பவங்கள் காட்டுகின்றன. மோசேயின் நாட்களில் ஓரேப் மலையில் தன்னுடைய மாமனின் ஆட்டு மந்தையை மேய்த்து வந்தபோது தேவன் முட்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்கினி ஜுவாலையிலே நின்று மோசேயை சந்தித்தார். கர்மேல் மலையில் எலியா பாகாலின் தீர்க்கதரிசியாகிய 450 பேர்களிடம் சவால் விட்டபோது ஜனங்களுக்கு முன்பாக அக்கினியால் உத்தரவு அருளும் தெய்வமே தெய்வம் என்று வலியுறுத்தி கூறினார். எலியா அக்கினியால் பதில் கிடைத்தவுடன் விக்கிரக ஆராதனைக்காரர்களாகிய பாகாலியர்களை அழித்தார். இயேசு பரத்திற்கு ஏறிய பின்பு 120 சீசர்கள் எருசலேமில் ஒரு மேல் வீட்டில் கூடினார்கள். நம்பிக்கையை அற்றுப்போன அந்த சூழ்நிலையிலும் ஒருவருக்கொருவர் தைரியப்படுத்தி கொண்டு தேவன் வாக்குத்தத்தம் செய்த பரிசுத்த ஆவிக்காக காத்திருந்தார்கள். பெந்தகோஸ்தே என்னும் பண்டிகை நாள் வந்தபோது அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். இயேசு அனுப்பிய பரிசுத்த ஆவியானவரும் அக்கினியின் மத்தியில் வெளிப்படுகிறார் என்பதை நாம் காண்கிறோம். பரிசுத்த ஆவியானவரின் அக்கினி ஜுவாலையில் தேவன் கிரியை செய்கிறார் என்பது வெளிப்படையாகவே உள்ளது. தேவையற்றவற்றை அக்கினி எரித்து தள்ளுகிறது. முற்றும் பூரணமாய் தூய்மைப்படுவதற்கு மனுகுலத்திற்கு தெரிந்த முறை அக்கினிதான். எல்லா வகையான அசுத்தமான பொருட்களையும் அக்கினி சுட்டெரிக்கிறது. நம்முடைய ஜீவியங்களில் பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுவதால் அவர் நம்மிலுள்ள பாவத்தை அழிக்கிறார். நம்முடைய இருதயங்களில் இந்த அழித்தலின் வேலை நடைபெறாவிட்டால் பரிசுத்தமும் நீதியுள்ள ஜீவியம் சாத்தியமாகாது. அக்கினி ஒளியை கொடுக்கிறது. அதன் காரணமாக நம்முடைய செயல்பாட்டின் நேரமும் அதிகப்படுகிறது. பாவத்தாலும் மரணத்தாலும் இருள் அடைந்திருக்கும் நம்முடைய இருதயத்திற்குள் பரிசுத்த ஆவியானவர் வரும்போது பரலோகத்தின் தெய்வீக ஒளியை அவர் நம்மீது பாய்ச்சும்போது நித்திய ஜீவனையும் பரலோகத்தின் ரகசியங்களையும் நாம் உணர பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறார். அக்கினி பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாய் இருக்கிறது. ஏனென்றால் அந்த அக்கினி இயற்கைக்கு அப்பாற்பட்ட பெரிய வாஞ்சையை நம்மில் தருகிறது. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்தை ஆட்கொள்ளும் போது தேவனுடைய அன்பும் சுவிசேஷ வேலையை செய்யும் உற்சாகமும் நம்முடைய ஆவியில் கொழுந்துவிட்டு எரியும் அக்கினியாய் இருக்கிறது. அக்கினி வல்லமைக்கு அடையாளமாக இருக்கிறது. நம்முடைய நாகரிகத்தை உச்சத்திற்கு கொண்டு சென்று கொண்டிருக்கும் இயந்திர சக்தி எப்படி கிடைக்கிறது? முக்கியமாக எரிபொருள் எரிவதன் விளைவாக ஒரு சக்தி உண்டாகிறது. சூப்பர் சானிக் ஜெட் விமானம், லாரி, ரயில் ஆகிய வாகனங்கள் எரிபொருள் எரிந்து உண்டாகும் சக்தியில் இயங்கி நமக்கு
பலன் அளிக்கிறது. காற்று காற்று தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது. அதன் சத்தத்தை கேட்கிறாய். ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறதென்றும் இன்ன இடத்திற்கு போகிறதென்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றார். கிரேக்க பதத்தில் காற்றையும் ஆவியையும் ஒரே வார்த்தையால் தான் குறிப்பிடப்பட்டுள்ளது. காற்று பூமியில் எங்கும் நிறைந்திருக்கிறது. நாம் சுவாசிக்கும் காற்று எங்கிருக்கிறது? காலியான பாத்திரமானாலும் வெற்றிடமான எவ்வளவு சிறிய இடமானாலும் எங்கும் காற்று நிறைந்திருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் சதாகாலமும் உங்களோடு கூட இருப்பார் என இயேசு சொன்னார். பரிசுத்த ஆவியானவர் இல்லாத இடம் பூமியில் எங்குமில்லை. உலகத்தை சுற்றியும் அவர் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். காற்று தொடர்ந்து அசைவிலேயே இருக்கிறது. எப்பொழுதும் ஒரே நிலையில் நிற்பதில்லை. தட்பவெப்ப நிலைக்கு ஏற்ப உயர் அழுத்த மண்டலத்திலிருந்து குறைவான அழுத்த மண்டலத்திற்கு காற்று வீசிக்கொண்டே இருக்கிறது. அதேபோல பரிசுத்த ஆவியானவரும் எப்பொழுதும் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் பாவம், நோய், துக்கம், நம்பிக்கையற்ற நிலை ஆகிய குறைந்த அழுத்த மண்டலத்திற்கு வீசிக்கொண்டிருக்கிறார். பாவ மன்னிப்பு, சுகமளித்தல், நித்திய ஜீவன் ஆகிய மகிழ்ச்சியூட்டும் செய்தியுடன் அவர் எப்பொழுதும் கிரியை செய்ய ஆயத்தமாய் இருக்கிறார். நாம் விரும்புகிறபடி காற்றின் திசையை கட்டுப்படுத்த முடியாது. காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது என இயேசு சொன்னார். யோவான் 3:8. பரிசுத்த ஆவியானவருக்கு மிக உன்னத சித்தம் இருப்பதால் அவரது நோக்கத்தின்படியே கிரியை செய்கிறார். நாம் விசுவாசத்தில் நடக்கும்போது பரிசுத்த ஆவியானவரின் நடத்துதலுக்கு நாம் முற்றுமாய் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். எண்ணெய் அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கியிருந்தார். 1 சாமுவேல் 16:13. நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது. 1 யோவான் 2:27. அபிஷேகம் சொல்லப்பட்ட இடமும் நபர்களும் பரிசுத்தமானவைகளாகும். அவைகள் தேவனுக்கென்று பிரிக்கெடுக்கப்பட்டவைகள். ஆசரிப்பு கூடாரத்தையும் சாட்சி பெட்டியையும் எல்லா உபகரணங்களையும் பலிபீடத்தையும் எண்ணெயால் அபிஷேகம் செய்து பரிசுத்தம் செய்யும்படி தேவன் மோசேக்கு கட்டளையிட்டார். தாவீதை ராஜாவாக அபிஷேகம் செய்யும்படி தேவன் சாமுவேலிடத்தில் சொன்னார். எலியா எலிசாவை தீர்க்கதரிசியாக அபிஷேகம் செய்தார். ஜீவனை பாதுகாத்து கொள்ள எண்ணெய் அவசியமான ஒரு அடிப்படை பொருளாகும். ஏன் சில விசுவாசிகள் எசேக்கியேல் தரிசனத்தில் கண்ட பள்ளத்தாக்கில் உள்ள உலர்ந்த எலும்புகளைப் போல் இருக்கிறார்கள்? ஏன் சபை தரத்திலும் எண்ணிக்கையிலும் இரத்த சோகை பற்றியது போல் வெளியேறிய நிலவரத்திற்கு வந்துவிட்டது? ஏனென்றால் நம்முடைய ஆவிக்கு இன்றியமையாத பரலோக சத்துணவாகிய பரிசுத்த ஆவியாகிய எண்ணெயை நாம் பெற்றுக்கொள்ளவில்லை. சபைகளாலும் தனிப்பட்ட கிறிஸ்தவர்களாலும் பரிசுத்த ஆவியானவரின் நிறைவோடு உள்ளவர்கள் நன்றாக போஷிக்கப்பட்டு ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். மழை புல் அறுப்புண்ட வெளியின் மேல் பெய்யும் மழையைப் போலவும் பூமியை நனைக்கும் தூறலைப் போலவும் இறங்குவார். அவர் மலையைப் போலவும் பூமியின் மேல் பெய்யும் முன்மாறி பின்மாறியைப் போலவும் நம்மிடத்தில் வருவார். பரிசுத்த ஆவியை மலை என்ற உருவக சொல்லில் குறிப்பிடுவதற்கு 2 தெளிவான காரணங்கள் உண்டு. பூமியை பற்றி எண்ணி பாருங்கள். மழை இல்லாமல் எங்கும் கனிகளை காண முடியாது. எந்த வகையான ஜீவராசிகளும் காக்கப்பட முடியாது. எலியா தீர்க்கதரிசி வாழ்ந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் எல்லா மரங்களும் செடி கொடிகளும் சகல தாவர வர்க்கங்களும் வறண்டு அழிந்தபோது எலியா மழையை கேட்டு கருத்தாய் ஜெபித்தார். மழை பெய்தது. பூமி அதன் பலனை கொடுத்தது. மழையானது பூமியை விளைப்பிக்கிறதும் ஜீவனை காக்கிறதும் போல ஒருவருடைய ஆவிக்குரிய ஜீவித்திலும் ஆவிக்குரிய கனிகளையும் ஆவிக்குரிய வல்லமைகளையும் பெற்று எழுப்புதலை அடைய வேண்டுமானால் பரிசுத்த ஆவியாகிய மழையை பெற்றால் மட்டுமே பெற முடியும். பரிசுத்த ஆவியானவரை பூமியை நனைக்கும் மழைக்கு அடையாளமாக சொல்லப்பட்டதன் காரணம், பாலஸ்தீன நாட்டிலுள்ள விசுவாசிகள் அவர்கள் பயிர் செய்யும் காலத்தில் 2 மழையை எதிர்பார்க்கிறார்கள். இலையுதிர் காலத்தின் கடைசி பகுதியில் பெய்யும் முதல் மழையை முன்மாறி என்று சொல்கிறார்கள். முன்மாறி பெய்தவுடன் விவசாயிகள் துரிதமான கோதுமை, வார்கோதுமையை விதைக்கின்றனர். அவர்கள் மழையின் ஈரத்தை உறிஞ்சிக் கொள்கின்றன. இளவேநீர் காலத்தில் அவைகள் முளைத்து ஜீவன் பெற்று வருகின்றன. மழைக்காலம் வருகிறது. தெற்கிலிருந்து வெதுவெதுப்பான காற்று வருகிறது. அதைத் தொடர்ந்து மழை பெய்கிறது. பயிர்கள் புதிய ஜீவனை பெற்றுக்கொள்கின்றன. இளவேநீர் காலத்தில் பெய்யும் மழையை பாலஸ்தீனிய விவசாயிகள் பின்மாறி என்று அழைக்கின்றனர். இதைத் தொடர்ந்து செடிகள் அறுப்பு வரை வேகமாக வளர்கிறது. இந்த இயற்கை சுழற்சியை யாக்கோபு அப்போஸ்தலர் தனது புஸ்தகத்தில் பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்புமைப்படுத்தி காட்டுகிறார். இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டுமென்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறான். யாக்கோபு 5:7. புறா
பின்னும் யோவான் சாட்சியாக சொன்னது, ஆவியானவர் புறாவைப் போல வானத்திலிருந்து இறங்கி இவர் மேல் தங்கினதைக் கண்டேன். யோவான் 1:32. இந்த வசனத்தில் இயேசு யோர்தான் நதியில் யோவான் ஸ்நானகனிடத்தில் ஞானஸ்தானம் பெற்று கரை ஏறினபோது பரிசுத்த ஆவியானவர் அவர் மீது இறங்கிய சந்தர்ப்பத்தை விளக்கும்போது பரிசுத்த ஆவியானவரை புறாவுக்கு அடையாளமாக சொல்லப்படுகின்றது. வானங்கள் திறக்கப்பட்ட போது தேவ ஆவி புறாவைப் போல் இறங்கி அவரை பிரகாசிக்க செய்தது. பரிசுத்த ஆவியானவரை புறாவுக்கு அடையாளமாக சொல்லும் உருவக சொல்லில் ஆழமான கருத்துக்கள் உள்ளன. உலகத்தின் எல்லா பகுதிகளிலும் புறா சமாதானத்தின் சின்னமாக இருக்கிறது. தேவன் ஜலப்பிரளயத்தால் மாம்சமான யாவற்றையும் அழிக்கும்போது நோவாவுக்கும் அவனது குடும்பத்தில் இருந்த 7 பேருக்கும் தேவனுடைய கண்களில் கிருபை கிடைத்தது என ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம். பேழையின் மூலம் அவர்கள் காக்கப்பட்டார்கள். 40 நாட்கள் கழித்து பேழை அரராத் மலையின் மேல் வந்து தங்கியது. நோவா தண்ணீர் வற்றிவிட்டதா என்று காணும் பொருட்டு பேழையின் ஜன்னல் வழியாக ஒரு புறாவை அனுப்பினான். புறா பேழைக்கு திரும்ப வந்துவிட்டது. பின்னும் 7 நாட்கள் பொறுத்து மறுபடியும் புறாவை பேழையிலிருந்து அனுப்பினான். அந்த புறா சாயங்காலத்தில் அவனிடத்தில் வந்து சேர்ந்தது. இதோ அது கொத்தி கொண்டு வந்த ஒரு ஒலிவ மரத்தின் இலை அதன் வாயிலிருந்தது. அதனாலே நோவா பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்று என்று அறிந்தான். தேவனுடைய ஆக்கினை தீர்ப்பு கடந்து சென்றுவிட்டது என்பதையும் பூமியின் மீது சமாதானம் வந்துவிட்டது என்பதையும் காட்டும் முதல் ஆதாரம் புறாதான். புறா சாந்தம், மனத்தாழ்மை ஆகியவற்றின் அடையாளமாகும். அவைகள் பரிசுத்த ஆவியின் அம்சங்களாகும். இந்த அம்சங்கள் பரிசுத்த ஆவியின் மூலம் நமக்கு தரப்படுகிறது. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டோம் என்று சொல்கிறவர்கள் ஒருவரையொருவர் அவதூறாக பேசிக்கொள்வதை காணும்போது எனக்கு மிகுந்த வியப்பாய் இருக்கும். சிலர் அசுத்த ஆவி பிடித்தது போல நடந்து கொள்கிறார்கள். ஆனால் சாந்தமும் மனத்தாழ்மையுமே பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டமைக்கு சான்றாகும். புறா சுத்தமும் கபடற்றதுமான ஒரு உயிரினமாகும். பூனை, கழுகு போன்ற மற்ற மிருகங்களை அது கொல்வதில்லை. அதுபோலவே பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தமான ஆவியானவர் தான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். புறா பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாக இருக்கிறது என்பதின் காரணம், பரிசுத்த ஆவியானவர் மிக லகுவில் துக்கமடைகிறார். மனுக்குலத்தின் துரோகத்தால் பரிசுத்த ஆவியானவரின் கிரியைகள் அவிழ்த்து போடப்படுகிறது. மற்ற எல்லா உயிரினங்களையும் விட புறா மிக சுலபமாக பயந்து விடுகிறது. ஓரிரு முறை புறா துன்பப்படுத்தப்பட்டால் அந்த இடத்தை விட்டு நிரந்தரமாகவே போய்விடும். நம்முடைய இருதயத்தில் பரிசுத்த ஆவியானவர் என்றும் தங்கியிருக்க வேண்டுமென்றால் நாம் மிகவும் கவனமும் பயபக்தியுடனும் நடந்து அவரை துக்கப்படுத்தாமல் பார்த்து கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் என எபேசியர் 4:30 நம்மை எச்சரிக்கிறது. பரிசுத்த ஆவியானவரை நாம் தொடர்ந்து எதிர்ப்போமானால் புறாவை போல அவர் நம்மை விட்டு போய்விடுவார். அது எவ்வளவு பெரிய பயங்கரமானது! தாவீது பாவம் செய்து அதற்காக மனஸ்தாபப்பட்டு கண்ணீரோடு தேவரை நோக்கி கதறி, உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். சங்கீதம் 50:11 உண்மையோடு ஜெபித்தார். பரிசுத்த ஆவியானவர் அழகான புறாவை போல இயேசுவின் மீது இறங்கி அவரை பிரகாசிக்க செய்தது போல இன்றும் நம்முடைய இருதயங்களை நிரப்ப ஆவலுடன் இருக்கிறார். திராட்சரசம் துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து என எபேசியர் 5:18 வாசிக்கிறோம். எல்லாரும் பிரமித்து சந்தேகப்பட்டு இது என்னமாய் முடியுமோ என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். மற்றவர்களோ மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணினார்கள். அப்போஸ்தலர் 2:12-13. வேதாகமம் பரிசுத்த ஆவியின் நிறைவை சில வேளைகளில் மதுபான வெறிக்கு ஒப்பிட்டும் சில வேளைகளில் அது மதுபான வெறிக்கு மாறானது என்றும் கூறுகிறது. பரிசுத்த ஆவியின் நிறைவின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டவர்கள் இதன் பொருள் என்ன என்பதை நன்றாக விளங்கிக் கொள்வார்கள். பரிசுத்த ஆவியானவரின் நிறைவு திராட்சரசத்தைப் போல இருதயத்திற்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் அளிக்கிறது. திராட்சரச வெறியின் விளைவாக சரீரத்துக்கு கேடும் பலவீனமும் தான் ஏற்படுகிறது. ஆனால் பரிசுத்த ஆவியின் நிறைவோ ஆவிக்குரிய மகிழ்ச்சியையும் பரலோக பேரின்பத்தையும் கொண்டு வருகிறது. சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனை பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரித்து தெய்வ பயத்தோடே ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். எபேசியர் 5:00. பரிசுத்த ஆவியின் நிறைவால் வருகிற தைரியம் சத்தியத்தையும் நீதியையும் நேசிக்கவும் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவர்களாய் இருக்கவும் அதிகாரத்தோடு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவும் நமக்கு வல்லமை தருகிறது. பரிசுத்த ஆவியின் நிறைவு பாவத்தின் மீது நாம் வெற்றி கொள்ள தைரியத்தையும் தந்து ஜெயஜீவியம் செய்ய ஏதுவாய் இருக்கிறது.
போதை வெறியில் இருப்பவர்கள் சரீர வேதனையை உணர்வதில்லை. ஏனென்றால் அவர்களது உணர்வு சுரணையற்றதாகி விடுகிறது. ஒருமுறை ஒரு வெளிநாட்டு இராணுவ வீரன் நல்ல குடிபோதையில் முள் கம்பிகளை பற்றி கொண்டு சிக்கிக் கொண்டிருந்ததை பார்த்தேன். அவன் முள் கம்பிகளை பிடிக்கிறோம் என்ற உணர்வு அற்றவனாக கைகள் காயப்பட்டு இரத்தம் ஒழுகுவதையும் உணராதவனாயிருந்தான். ஆனால் பரிசுத்த ஆவியின் நிறைவு நம்முடைய சரீர உணர்வுகளை மந்தப்படுத்துவதில்லை. மாறாக அவரது அன்பின் வல்லமையையும் பலத்தின் வல்லமையையும் நம்மை சூழ்ந்து பாதுகாத்து கொள்வதால் சரீர பிரகாரமாகவும் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் எந்த தாக்குதல் வந்தாலும் அதை தாங்கிக் கொள்கிறது. எதிர்ப்புகளின் நடுவே நாம் உறுதியாக நிற்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பலன் தருகிறார். பரிசுத்த ஆவியின் நிறைவோ பூரண சற்குணனாக்குகிறது. முத்திரை. நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். எபேசியர் 1:13 பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வது எவ்வளவு ஆச்சரியமாக முத்திரை போடப்படுவதற்கு ஒப்பிடப்பட்டுள்ளது. முத்திரை என்பது அதிகாரமற்றவர்கள் அதை திறக்காமல் இருப்பதற்கான ஒரு பாதுகாவல் என்று சொல்லலாம். வேறு விதமாக சொல்லப்போனால், ஒன்று முத்திரையிடப்பட்டால் அதை உரிய அனுமதியின்றி யாரும் தொட முடியாது. பிலாத்து இயேசுவின் கல்லறை மீது அடைக்கப்பட்ட கல்லை முத்திரையிட்டான். பிலாத்துவின் அனுமதியின்றி யாராவது அந்த கல்லை புரட்டுவார்களானால் அது மரண தண்டனை விதிப்புக்காக குற்றமாகும். அதே போல நாம் இயேசுவின் இரத்தத்தால் முத்திரையிடப்படுவோமானால் நாம் பாவத்தில் விழுந்து விடாதபடி பரிசுத்த ஆவியின் வல்லமையால் தேவன் நம்மை காத்துக்கொள்கிறார். பொல்லாங்கன் நம்மை தொடான். ஆகவே பரிசுத்த ஆவியானவரின் முத்திரையை பெற்று அவரது வல்லமையில் சார்ந்திருக்கும் விசுவாசிகளாகிய நாம் சாத்தானையும் பாவத்தையும் தோற்கடிக்க நமது சிந்தையையும் ஜீவியத்தையும் சுத்திகரிக்க வேண்டும். முத்திரை அதிகாரத்தை காட்டுகிறது. கொரியாவில் ஒவ்வொருவரும் குடியிருப்பு சான்று வைத்து கொள்ள வேண்டும். அந்த சான்றிதழில் அலுவலக அல்லது அரசாங்க முத்திரை பதிவு இல்லாவிட்டால் அது ஒன்றுக்கும் உதவாத ஒரு காகிதம். அந்த சான்றிதழுக்கு அதிகாரம் இருக்க வேண்டும். விசுவாசிகளுக்கு அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்ற முறையில் அதிகாரம் இருக்கிறது. சீசர்கள் இயேசுவோடு இருந்த காலத்தில் அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தனர். அதிகாரத்தோடும் வல்லமையோடும் செயல்பட்டனர். ஆனால் இயேசு பரத்திற்கு ஏறின பின்பு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை அவர்கள் பெற்றுக்கொள்ளும் வரை தோல்வியுற்றவர்களாக தகுதியில்லாதவர்களாக காணப்பட்டார்கள். அபிஷேகத்தை பெற்ற நாள் முதல் திடீரென்று அவர்களது வார்த்தைகளில் பெரிய அதிகாரத்தை பெற்றார்கள். அவர்களது வார்த்தைகளை தொடர்ந்து வல்லமை புறப்பட்டது. ஜெபம் அவர்களுக்கு பெரிய தைரியத்தை கொடுத்து தேவன் கொடுத்த அந்த அதிகாரத்தின் விளைவாக தேவனின் அதிகாரத்தின் மீதான அவர்களது விசுவாசம் பன்மடங்காக பெருகியது. பரலோகம் எப்படி இருக்கும்? நாம் ஜீவ பாதையில் நடக்கும்போது நாம் பரலோகத்தை குறித்ததான வெறும் கற்பனையில் ஜீவிப்பதில்லை. இப்பொழுதே நம்முடைய இருதயத்தில் பரலோகத்தின் ஒரு பகுதியை பெற்றிருக்கிறோம். பரலோகத்தின் நித்திய இளைப்பாறுதலையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நாம் முன்கூட்டியே அனுபவிக்கவும் நம்முடைய ஆவியில் நம்முடைய வாஞ்சைகளை அடையவும் பரிசுத்த ஆவியை தேவன் நமக்கு அனுப்பி தந்துள்ளார். இது எவ்வளவு பெரிய ஆச்சரியமான அன்பு! பரலோகத்தின் ருசியை நாம் முன்கூட்டியே பெற்றுக்கொள்வதால் நாம் பரலோகத்தை மிகவும் வாஞ்சிக்கிறோம். ஆகவே விசுவாச ஜீவியத்தை பெற்றுக்கொள்ள அதிக பக்தி வைராக்கியத்தோடு முயற்சிக்கின்றோம். ஆமேன். ஃபீஸ்ட் ஆஃப் ஹெவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கமெண்ட் எழுத மறவாதீர்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். காட் பிளஸ் யூ. ஆமேன்.